ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே இப்போ போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் 1963ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கற்பகம் அப்படிங்கிற திரைப்படம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி, காதல் மன்னன் ஜெமினி கணேசன், SV ரங்காராவ், ஷீலா தேவி, நடிகவேல் MR ராதா, KR விஜயா, R முத்துராமன், பேபி ஷகிலா, VK ராமசாமி, V நாகையா, கரிக்கோல் ராஜு, SV சஹஸ்ரநாமம் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். இந்த போராட்டங்களுக்கு நடுவில் மகன் அப்பாவுக்கு அனுப்புகிற வக்கீல் நோட்டீஸ், சுந்தரத்தை பழிவாங்க தாண்டவம் போடும் திட்டம், நிலங்களை அழிக்கவும் நெல் மூட்டைகளை திருடுகிற செயல் என்னும் இத்தனை கலவரங்களுக்கு மத்தியில் அமுதாவை ஏற்கிறான் சுந்தரம். அந்த குழந்தையும் அமுதாவை அம்மா என்று அழைக்கிறது. கெட்டவனாக இருக்கும் ராஜாங்கமும் அவன் மனைவியும் திருந்துறாங்க என்று சுபம் போடுவார் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். KR விஜயா தான் கற்பகம் அப்படிங்கிற டைட்டில் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இதுதான் அவருக்கு முதல் திரைப்படம். வெளியான தருணத்துல அவரின் நடிப்பை அசந்து போய் பார்த்து பாராட்டினாங்க. இப்போது அந்த படத்தை பார்த்தால் KR விஜயாவின் முதல் படம் இதுவாக இருக்காது, பொய் சொல்கிறீர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தன் சிறப்பான நடிப்பை முதல் திரைப்படத்திலேயே வெளியிட்டிருப்பாங்க KR விஜயா அவர்கள். குழந்தை ஷகீலாவுக்கும் இந்த திரைப்படம் தான் முதல் திரைப்படம். ஆக 2 பேருக்கு இது அறிமுக திரைப்படமா அமைஞ்சிருக்கு. VK ராமசாமி, நாகையா என படத்துல நடித்த அனைவருமே தங்களுக்கு உண்டான பங்களிப்பை வெகு அழகாகவே செஞ்சிருந்தாங்க. MR ராதாவின் வில்லத்தனமும் காமெடியும் ரகலை பண்ணின. முத்துராமனும் ஷீலாவும் சிறப்புற நடிச்சாங்க. காமெடிக்கென ட்ராக் எல்லாம் வைக்க மாட்டாரு KSG. மேலும் பாட்டுக்குள்ளே கதையின் ஜீவனை புகுத்திவிட வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருப்பார். மெல்லிசை மன்னர்களின் இசையில் கவிஞர் வாலி எல்லா பாடல்களையும் எழுதியிருந்தார். MS விஸ்வநாதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரே ஒரு பாடல் எழுதட்டும் என்று KSG சொல்லிட்டாரு. வாலியும் ஒரே ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்காரு. வரிகளில் ஜாலங்களை கொட்டியிருந்த வாலியின் சொற்களில் சொக்கி போன KSG எல்லா பாடல்களையுமே வாலியே எழுத வச்சாரு. எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. 1000 உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு என்ற பாடல்ல வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது என்று அந்த வார்த்தையை நம் சிந்தனைக்கே நிரப்ப கொடுத்திருப்பாங்க. வந்ததம்மா மலர்கட்டில் இனி வீட்டில் ஆடும் என்று நிறுத்திவிட்டு ஆராரோ ஆரிராரோ என சுசீலா பாடுவாங்க. வருவார் வருவார் பக்கம் உனக்கு வருமே வருமே என்று கடைசி வரியை விட்டு விட்டிருப்பார். தருவார் தருவார் நித்தம் இதழ் தித்திக்க தித்திக்க என்று கடைசி வரியை முடிக்காமல் முடித்திருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். யாரோ சொன்னார் கேட்டேன், நான் கேட்டதை உன்னிடம் சொன்னேன், நானாய் சொன்னது பாதி இனி தானாய் தெரியும் மீதி என்று முதலிரவு அறைக்குள் சென்ற மணமகளுக்கு மனமாகாத பெண் பாடி முடிக்கிற வரிகள் எத்தனை பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.